ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. விஜய் போய் இந்த ஜான் ஆரோக்கியம் மாதிரி விளங்காத அன்புமணியை கவிழ்த்து விட்டு வந்த ஆள் இப்பொழுது விஜயை கவிழ்ப்பதற்கு வந்திருக்கிறார். இந்த யோசனை சொல்லுங்கள். அந்த ஆள் பீகாரில் இருக்க ஆள் ஓடியே போய்விட்டார். உங்களுக்கு ஒன்றும் புரியாது, உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. பிரசாந்த் கிஷோர் அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று எந்த கட்சியும் சொல்லவில்லை. நீ சொன்னது நீ மட்டும்தான். அப்படியானால் எல்லா உதிரி கட்சிகளும் உன்னிடம் தானே வர வேண்டும். வரவில்லையே. நீ கரையேறுவாய் என்கின்ற நம்பிக்கை உடன் அரசியல் கட்சிகளுக்கு இல்லை என்றால் அப்புறம் நீ எப்படி முதலமைச்சர் என்று தீர்மானம் போட்டு வைத்துக் கொள்வதில் என்ன பயன் இருக்கிறது? Meenakshi College of Nursing, Magadu. Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram. BSc, MSc and Post Basic BSc. இப்படி நம்பகத்தன்மை வரும். நீங்க நினைச்சா பிஜேபியுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைங்கிறீங்க. அப்புறம் கூட்டணி வைக்கிறப்ப சிறுபான்மையினை நம்புவாங்க. அதெல்லாம் நம்புவாங்க. எப்படி நம்புவாங்க? எல்லாம் நம்புவாங்க. இப்படி நாளைக்கே திரும்பவும் விஜயை விட்டுட்டு பாஜகவோட அதிமுக போகாதுன்னு என்ன போவது? 2 லட்ச ரூபாய் அவனுக்கு கொடுப்பது, செத்து போனவனுக்கு பிறகு அவனை கேதம் கேட்பது, பிறகு தட்டி கொடுத்து விட்டு வருவது என்ற அரசியலெல்லாம் ரொம்ப பழைய காலத்து அரசியல். இது எடுபடாது. நீ களத்தில் நின்று மக்களுடைய உரிமையை மீட்டுக் கொடு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். விஜய் சிஎம் வேட்பாளர் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய தாவேகாவுக்கு கீழே கூட்டணி அமைத்து நாங்கள் போட்டியிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை. சீமான் கூட நான் ஆட்சிக்கு வந்தால் ஆடு மாடுகளுக்கெல்லாம் பெரிய வசதியாக இருக்கும், ஆடு மேய்க்கிற தொழிலை அரசு தொழிலாக்கி விடுவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவரும் முதலமைச்சராக ஒரு நாள் வர முடியும் என்று தான் கருதுகிறார். அதனாலே விஜய் முதலமைச்சர் ஆவார் என்கின்ற தீர்மானமும் அந்த கட்சிக்காரர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக போடப்படுகிற தீர்மானம் தான். நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். நீங்கள் இந்த வாக்கு கணக்கெடுப்பெல்லாம் 2000-4000 பேருக்கிடையே எடுக்கிறார்கள். ஆகவே அதையெல்லாம் சரியாக அமைய முடியாது. 2 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு பெரும் திரளான வாக்களிப்பு நிலையில் வெறும் 2000 பேரிடம் எடுத்தால் அது 2 லட்சம் பேர்களை பிரதிபலிக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே அது சரியான அமைப்பில் அதை விடுங்கள். அதில் இவருக்கு 10, 12, 13 வரையிலும் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் நாம் ஒரு பக்கம் தள்ளிவிடலாம். பொதுவாக அரசியல் கட்சிகள் உங்களுடைய கட்சியை எப்படி பார்க்கின்றன என்பதுதான் கேள்வி. நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக அரசியலுக்கு வருகின்ற போதே நீங்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்பினீர்கள். ஆகவே உங்களுக்கு யோசனை சொல்லுகிற வரும் இந்த உங்களுக்கு யார் யோசனை சொல்லுகிறார்கள்? புச்சி ஆனந்தும் அந்த ஜான் ஆரோக்கியமும் தானே. ஆதவ் சேர்ந்திருக்கிறாரு. அருண்ராஜ் இப்போ இணைந்திருக்கிறார். அரவிந்த்ராஜ் அருண்ராஜ் IRS அதிகாரி. எல்லாம் புஷி ஆனந்துக்கு கீழே இருக்கிற ஆட்களெல்லாம் கணக்கில் கொள்ளாது. புஷி ஆனந்து 2வது பெரிய தலைவர் அதானே. இவர்கள் என்ன சொன்னார்கள்? விஜய் முதலமைச்சராக ஆக்குவது அந்த கட்சியினுடைய நோக்கம், அவருடைய நோக்கமும் அதுதான். இப்பொழுது இது நடக்குமா என்ற ஒரு ஐயம் ஏற்பட்டது. ஏனென்றால் 2 பெரிய கட்சிகள் இருக்கின்றன. இதற்கிடையே நாம் முதலமைச்சராவது எளிதா என்று அவர் அறிய விரும்பினார். இந்த வாக்கெடுப்பு முறையை தள்ளிவிடுங்கள், அது பலவிதமாக சொல்லிக்கொண்டே இருக்கும். பல கட்சிகளுக்கு நான் மந்திரி பதவி தருகிறேன் என்று அல்வா கொடுத்தார். அங்கெல்லாம் ஒருவனும் உனக்கு எடப்பாடி சொல்லிவிட்டார் தனி ஆட்சி என்று. பிஜேபிக்கே இடம் கிடையாது, பேசாமல் எம்எல்ஏயாக இருந்து கொள்ளட்டும், அதுவே எங்களோடு சேர்ந்தால்தான் நீங்கள் இருக்க முடியுமே தவிர நீங்களாக தனியாக எங்கே வந்தீர்கள்? போன தடவை எங்களோடு சேர்ந்து 4 பேர் இருக்கிறீர்கள், அதுபோல் இப்பொழுது சேர்ந்து 4 பேரோ 6 பேரோ இருங்கள், அவ்வளவுதான் நடக்கக்கூடியது என்று அவர்களெல்லாம் பேசுகின்ற போது உங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி தருகிறேன், பிரித்து தருகிறேன், நான் தனிப்பெரும்பான்மை வந்தாலும் உங்களுக்கு மந்திரி பதவி தருகிறேன் என்று இவர் சொன்னபோது நான் நினைத்தேன் பெரிய ஆரவாரம் ஏற்பட போகிறது, புழுதி பறக்க போகிறது. திமுகவில் ஏகப்பட்ட கட்சி இருக்கிறது, மற்ற கட்சிகளும் இருக்கின்றன, எல்லாரும் இப்பொழுது விஜய் நோக்கி ஓடி வந்து விடுவார்கள். என்ன வந்து எத்தனை மந்திரி பதவி? மொத்தம் 30இல் ஒரு 16-20 மந்திரி இவர்களுக்கு கொடுப்பார். அதனால் அணி பலமாகிவிடும், இவர் தான் ஆட்சிக்கு வருவார் என்று எதிர்பார்த்தேன். ஒருவனும் வரவில்லை. ஒரு ஆள். இந்த ஒன்றையனா கட்சிகளெல்லாம் இருக்கின்றன, அவையே வரவில்லை. எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும், நாங்கள் மந்திரியாக வேண்டும், எங்களுடைய பிறப்பின் நோக்கம்
பிறப்பு தவம் நிறைவேற வேண்டும் என்று திருமாவளவன் சொல்லாத நாளே கிடையாது. அவரே திரும்பி வந்து இந்த மந்திரி பதவி வேண்டும் என்று கேட்கவில்லை. அவருக்கு எங்களை எம்எல்ஏயாகவே வைத்து தேய்த்து விட்டு போகிறார்களே, நாங்கள் என்றைக்கு ஆட்சிக்கு வருவது என்று கேட்கிறார். அவர்களுக்கு ஒன்று தெரிவதில்லை. நீ எப்பொழுதும் ஒரு கட்சியில் இந்த 2% வாக்கு என்றால் 2% தான் இருக்கும். ஏனென்றால் நீ எப்பொழுதும் கூட்டணியில் 10 ஆண்டுகள் அதற்கு ஜால்ரா போட்டுக்கொண்டு அதுக்கு புரகாரம் சுற்றி கொண்டு வந்தால் உனக்கு தனி வளர்ச்சி ஏற்படாதே. இப்போ வந்துருச்சுல்ல 8% வாங்கி மாநில கட்சின்னு அந்தஸ்து வாங்கிட்டாங்க. விசிக யாரோட கூட்டி சேர்ந்து வாங்கினார்? 2 எம்பி பதவியை திமுக கொடுத்தது. இவர்களுக்கு 4-6 எம்எல்ஏ பதவியை கொடுக்கும். அதனாலே இந்த மாநில அங்கீகாரம் நிற்கும். தனியாக நின்றால் மறுபடியும் 3% வாக்குகள், அப்புறம் எல்லா அங்கீகாரமும் போய்விடும். இப்பொழுது பாமகவுக்கு அதுதான் சிக்கல். அவர்கள் அங்கீகாரத்தை இழந்து விடுவார்கள். மதிமுக அங்கீகாரத்தை இழந்து விடும். இவையெல்லாம் கூட்டணியில் இருந்தால் அங்கீகார அளவிலேயே இருக்கும். ஆனால் ஆட்சிக்கு வருவது, ஆட்சியில் பங்கு பெறுவது என்பது நடக்காது. இவர்கள் வளருவது என்பதும் நடக்காது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஓட்டு கூடியிருக்கிறதா? இல்லை. திருமாவளவன் ஓட்டு கூடியிருக்கிறதா? இல்லை. பாமக ஓட்டு கூடியிருக்கிறதா? இல்லை. இவர்களெல்லாம் யாரோடாவது சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தனித்து தங்களுடைய கொள்கைகளை கூட்டணி முடிந்தது, தேர்தல் முடிந்தது, பிறகு தனித்து நாம் அரசியல் நடத்துவோம் என்று ஒரு கட்சியும் நினைப்பதில்லை. அவனுக்கு தீபதூபம் காட்டுவதே வேலையாக 5 ஆண்டுகளை கடத்துகிறார்கள். இல்லாவிட்டால் அவன் கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள மாட்டான். மறுபடியும் அதே இடம், 4 இடத்திற்கு 6 இடம், மறுபடியும் உனக்கு அங்கீகாரம். இதோடு உன்னுடைய கதை முடிந்தது. அதனாலே தான் வேங்கை வயலில் ஏன் மலங்கலந்தா என்று கேட்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஸ்டாலினை பார்த்து கேட்க திருமாவளவனால் முடியவில்லை. சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டிய நீ தென்கொரிய முதலாளிக்கு ஆதரவாக பேசுகிறாயே என்று கம்யூனிஸ்ட் கட்சியால் கேட்க முடியவில்லை. 2 இடத்துல இவங்க தானே போராட்டம் நடத்தினாங்க. வேங்கை வயல்ல விசிக தான் அதிகம் போராடிக்கணும் கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. பெற்றார்களா என்று கேட்கிறேன். பலனை பெறுவது. ஒரு பெரிய துரட்டியை வைத்து பிடுங்க போகிறான். பழம் வரவில்லையே. பழம் வர வேண்டுமா இல்லையா? துரட்டியை தூக்கி கொண்டு திரிந்தால் போதுமா? துரட்டியை தூக்கி கொண்டு வேகமாக ஓடின பிறகு துரட்டி பழத்தில் படவும் இல்லை, பழம் கீழே விடவும் இல்லை. நோக்கம் உனக்கு அந்த வேங்கை வயலுக்கு அந்த மக்களுக்கு மரியாதையை உன்னால் ஏற்படுத்தி தர முடியவில்லையே. அதனாலே பேசுகிறார்கள், பேசி விட்டு போக வேண்டியதான். அதில் அழுத்தமாக நின்றால் அவன் கூட்டணியை விட்டு கழட்டி விடுவான். ஆகவே நீங்கள் தனது 4.5 ஆண்டுகள் தனித்து அரசியல் நடத்திவிட்டு கூட்டணி சேர வேண்டும். நீங்கள் அவனோடே சேர்ந்து ஐக்கியமாகி விடுகிறீர்கள். ஆகவே உங்களுடைய கட்சி, உங்களுடைய மக்கள் துன்புறுகின்ற போது உங்களால் அழுந்தி பேச முடியாது. உங்களுடைய கருத்துக்களை பெரிதாக முன்வைக்க முடியாது. அவன் செய்கின்ற தப்பான காரியங்களுக்கெல்லாம் நீங்களும் உடந்தையாக ஆகிவிடுகிறீர்கள் கூட்டணியில். அதனாலே உங்களுக்கு வளர்ச்சி என்பது கிட்டாது. மந்திரியாவதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஒருவரும் வரவில்லையே. இருக்கிற எம்எல்ஏவும் போயிருச்சுன்னா இல்லை இந்த பக்கம் வரலாம். இனிமேல் வரப்போகிற தேர்தலுக்கு தானே வரப்போகிறார்கள். போகாது. வரப்போகின்ற தேர்தலுக்கு விஜய் பக்கம் வரலாம். ஏனென்றால் அவர் சொல்லிவிட்டார், உங்களுக்கெல்லாம் திருநெல்வேலி அல்வா தருகிறேன், மந்திரி பதவி தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அல்வாங்கிறீங்க, அல்வா திங்கிறதுக்கு எதுக்கு வருவாங்க? எப்படி வருவாங்க? மந்திரி பதவியே அல்வா என்று சொல்கிறேன். அது ஏமாற்று என்று கருத்திலே சொல்லவில்லை. உண்மையிலேயே நல்ல அல்வா கிடைக்கும் தானே. மந்திரி பதவி என்பது ஒரு அல்வா தானே. இவர்கள் வெகு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வந்தால் தருவார். ஒருவனும் வரவில்லையே ஏன்? அதுதான் என்னுடைய கேள்வி. அன்ப்ரூவ்டு எப்படி எதை நம்பி வர முடியும்? அன்ப்ரூவ்டு, அதுதான் சரியானது. அன்ப்ரூவ்டு. அவன் இவரே கரை சேருவாரா என்று தெரியவில்லை. நாம் போய் சேர்ந்து எல்லாரும் கவிழ்ந்து விட்டால் என்ன செய்வது என்று எல்லா கட்சிகளும் நினைக்கின்ற போது தன் கட்சியின் தகுதி என்ன என்று விஜய்க்கு புரிந்திருக்க வேண்டும். விஜய் போய் இந்த ஜான் ஆரோக்கியம் மாதிரி விளங்காத அன்புமணியை கவிழ்த்து விட்டு வந்தால் இப்பொழுது விஜயை கவிழ்ப்பதற்கு வந்திருக்கிறார். அன்புமணியை முதலமைச்சராகிறேன் என்று போனார். அவரை முதலமைச்சராக்கி விட்டார். இப்பொழுது 2வது இவரை முதலமைச்சராக வந்திருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு புத்தியோடு இவர் விரும்புவதை அவர்கள் சொல்வார்கள். அவருக்கு பணம் வேண்டும், அவ்வளோதானே தவிர இந்த யோசனை சொல்லுவார். அந்த ஆள் பீகாரில் இருக்க ஆள் ஓடியே போய்விட்டார். உங்களுக்கு ஒன்றும் புரியாது, உங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது என்று பிரசாந்த் கிஷோர் ஓடியே போய்விட்டார். ஆகவே நான் என்ன சொல்கிறேன், உன்னோடு கூட்டணி அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று எந்த கட்சியும் சொல்லவில்லை. நீ சொன்னது நீ மட்டும்தான். அப்படியானால் எல்லா உதிரி கட்சிகளும் உன்னிடம் தானே வர வேண்டும். வரவில்லையே. நீ கரையேறுவாய் என்கின்ற நம்பிக்கை உடன் அரசியல் கட்சிகளுக்கு இல்லை என்றால் அப்புறம் நீ எப்படி முதலமைச்சர் என்று தீர்மானம் போட்டு வைத்துக் கொள்வதில் என்ன பயன் இருக்கிறது?
இப்பொழுது இவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் நியாயமாக அதிமுகவோடு சேர வேண்டும். அங்கதான் பாஜக இருக்குல்ல, பாஜகவை தள்ள சொன்னால் தள்ளி விடுவாங்க. அது எப்படி சார்? நீங்க விஜய் சொன்னா உடனேயே பாஜக தள்ளி விட்டு அதிமுக வந்துருமா? உருவாக முடியும். அது அவருக்கு என்னுடைய கருத்து, எடப்பாடி குதிரை கிடைக்காமல் தான் கழுதையில் ஏறினார் என்பது என்னுடைய கருத்து. இப்ப கழுதையை விட்டு இறங்கினாலும் கழுதை விடாதே. கழுதையெல்லாம் என்ன விடுவது? இவர் ஏற்கனவே கழுதையை விட்டு விட்டு இருந்தது இல்லையா 2-3 ஆண்டு இருக்கிறாரு. இப்ப அடுத்த 3 வருஷம் இருக்கு. நான் சொல்லுகிறேன், இந்த பிஜேபியோடு சேருவதில் ஒரு சிரமம் என்ன என்றால், பிஜேபியினுடைய தவறுகள், பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கிற உணர்வுகள் எடப்பாடிக்கும் எதிராக செயல்படும். அது ஒரு பெரிய சிரமம். பிஜேபியோடு சேருவதில் அவன் இந்திக்கு ஆதரவானவன், சமஸ்கிருதத்துக்கு ஆதரவானவன், அவன் தமிழ்நாட்டில் பலவற்றுக்கு எதிரானவன் என்கின்ற கருத்து இங்கே வளர்க்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸாவது கொஞ்சம் லிபரல் பார்ட்டி, பிஜேபி ரொம்ப கடுமையான பிற்போக்குத்தன்மையுடைய ஒரு கட்சி. அவன் சாமியை தூக்கி கொண்டு திரிகிறவன், இவனை வைத்து கொண்டு, அது பார்ப்பன ஆதிக்கம், பார்ப்பன மேலாண்மை, இதற்காக உண்டாக்கப்பட்ட கட்சி அது. இந்துத்துவா என்று மற்ற மதத்தாரை பிரிக்கின்ற கட்சி. இதெல்லாம் 12% வாக்கு முதல்ல போய்விடுகிறது. பிஜேபியோடு நீ சேர்ந்தபோது 12% வாக்குகள் போய்விடுகின்ற. ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கு ஒரே காரணம் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் தான். விஜயோட எடப்பாடி சேருகின்ற நிலை, விஜயும் உடன்பட்டு தன்னுடைய பலத்தை அறிந்து அதற்கேற்ற இடங்களை கோரி, பிஜேபியோடு இல்லாமல் இருந்தால் நான் வருகிறேன், எனக்குள்ள இடங்களை தான், அதிகாரத்தில் பங்கு கேட்கவில்லை என்று சொல்வாரே ஆனால் எடப்பாடி இவரை சேர்த்து கொள்வார், பிஜேபியோ உதறிவிடுவார். அப்பொழுது அங்கே இருந்து கொஞ்சம் சமயச்சார்பற்ற கட்சிகளெல்லாம் இங்கே வரும், பிஜேபி எதிர்ப்பு கட்சிகளெல்லாம் இங்கே வரும், பெரிய கூட்டணியாக ஆகும். சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் இவர்களுக்கு வரும். யாருடைய ஓட்டு? முஸ்லீம் கிறிஸ்துவர்களுடைய ஓட்டு சிதையும். இந்த பக்கம் இவர் இருக்கிறார், ஜோசப் விஜய் இருக்கிறாருங்கிறார், ஜோசப் விஜய் இருக்கிறார். அதனால் சிறுபான்மை ஓட்டுகள் சிதையும். முஸ்லீம்கள் அவர்களுக்கே ஓட்டு போட்டு நொந்து போயிருக்கின்ற நிலையில் இப்பொழுது இந்த சமயச்சார்பற்ற கூட்டணிக்கும் வாக்களிப்பார்கள். ஆகவே தேர்தலில் ஸ்டாலினுடைய தோல்வி உறுதி செய்யப்படும். இல்லை, இதில் எப்படி நம்பகத்தன்மை வரும்? நீங்கள் நினச்சா பிஜேபியுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைங்கிறீங்க, அப்புறம் கூட்டணி வைக்கிறப்ப எப்படி சிறுபான்மையினை நம்புவாங்க? அதெல்லாம் நம்புவார்கள். எப்படி நம்புவாங்க? எல்லாம் நம்புவார்கள். இப்படி நாளைக்கே திரும்பவும் விஜயை விட்டுட்டு பாஜகவோட அதிமுக போகாதுன்னு என்ன நிச்சயம்? இல்லை, இந்த பிஜேபி இந்த முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வாஜ்பாயோடு சேர்ந்த காலத்தில் திமுகவுக்கு போடவில்லை, மற்ற காலத்திலெல்லாம் போடுகிறார்கள். இவர்கள் சேர்கின்ற காலத்தில் இவர்களுக்கு போடுவதில்லை. அப்படித்தானே தவிர இந்த 2 கட்சியும் பிஜேபியோடு சேருவதில்லை என்பதில் தூய்மை கிடையாது. அது கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் தான் என்றைக்கும் பிஜேபியோடு சேராத கட்சிகளே தவிர, இவர்கள் 2 பேரும் மாறி மாறி சேர்கிறவர்கள் தான். ஏறுவதற்கு எதுவும் வழியாக கிடைக்கவில்லை என்றால் கிடைப்பதில் ஏறுவார்கள். இது அரசியலினுடைய போக்கே அதுதான் என்று நான் சொல்லுகிறேன். அரசியலினுடைய போக்கே இட் இஸ் டுவர்ட்ஸ் பவர். என்ன, நம்ம வி ஹேவ் டு கேப்சர் பவர், இல்லைன்னா நோ மீனிங் ஃபார் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதனால் அப்புறம் என்ன செய்ய வேண்டும்? சரி பரவாயில்ல, அவங்கள்ட்ட ஒரு 4% இருக்குது, 8% நம்மகிட்ட வரமாட்டேங்கிறேன், 12% வாக்குகள் நம்மை நோக்கி வரவில்லை என்றால் கிடைத்த 4% வாக்கு நல்லது தானே. அப்படி பார்த்தா 2021 திமுகவுக்கோ திமுக கூட்டணி அதிமுக 3% தான். கன்விக்ஷன் கூட்டணியில் எதிர்பார்த்தீங்கன்னா யுவர் தாட் ப்ராசஸ் இஸ் ராங். கூட்டணியில் கன்விக்ஷனே கிடையாது. இங்கே பாருங்க, நம்ம கிடைக்கிற வண்டியில் ஏற வேண்டியது, தேர்தல் முடிஞ்சோன்னு இறங்க வேண்டியது. இவன் மாறாமல் இருக்காங்க, அதுதான் இது பெரிய தப்பு. தேர்தலுக்கு ஏறு, தேர்தல் முடிஞ்சோன்னு இறங்கிடு, அப்புறம் அரசியலை நீ நடத்து. அதை செய்வதே இல்லை ஒரு கட்சியும். இதில் வேறு கற்புடைமை பாராட்டிக்கிறாங்க. அப்புறம் என்ன கற்புடைமைன்னு கேட்குறேன்னா, உனக்கு தனி கட்சி தனி கொடி இருக்குது, அறிவு இல்லாமல் அவனோடைய சேர்ந்து கொண்டு திடீர அவன் செய்கிற தப்பெல்லாம் உங்களுடைய தப்பாகுது. அவனை தோற்கடிக்க முயலுகின்ற போது நீயும் சேர்ந்து தோற்கடிக்கப்படுவ. இது என்ன? சரி, பரந்தூர் பற்றி ரொம்ப காரசாரமாக பேசினார் விஜய். இப்போ அஜித்தோட கஸ்டடியல் டெத்துக்கும் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கு, கோர்ட்டுக்கு வரைக்கும் போய். அப்போ அடுத்தது கள அரசியலில் வந்தாருன்னா விஜய்க்கான மாஸ் அதிகரிக்குமா? அவர் கள அரசியலில் இறங்கி உண்மையாக ஒன்றை நோக்கி பாடுபட்டோம், ஒரு குறிக்கோள் வைத்துக் கொள்ளட்டும், மற்றதெல்லாம் வேண்டாம். இந்த பரந்தூர் ஒன்றை மட்டும் குறிக்கோளாக ஆக்கி கொள்ளட்டும். பரந்தூர்
வெண்ணூர்தி நிலையம் வரக்கூடாது என்பதை என்னை போன்றவர்கள் தொடக்க காலத்திலிருந்து பேசுகிறோம். ஆனால் யாருக்கும் கேட்பதில்லை. நாங்களெல்லாம் பேசி 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 நாங்கள் சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்று உலகு அறிவதற்கு அது பயன்பட்டதே தவிர மக்களிடம் ஒரு அசைவை உண்டாக்கக்கூடிய செல்வாக்கு எங்களுடைய அமைப்புகளுக்கு இல்லை, எங்களுடைய பேச்சுக்களுக்கும் இல்லை. விஜய் வந்தால் அந்த பெரிய 70 mm பிம்பம் இருக்கிற காரணத்தினாலே அவர் சொன்னால் அது போய் சேருகிறது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், பரந்தூர் ஒன்றைய குறிக்கோளாக கொள்ளுங்கள். ஐயா, 4000 ஏக்கர் நஞ்சை நிலம், 80 ஏரிகள், பல பேருடைய வீடுகள், இவையெல்லாம் அழிந்து போய்விடுமானால் இது விமானம் ஓடுவதற்காக அங்கே இருக்க வேண்டிய தேவையில்லை. தரிசு நிலங்களை இருக்கின்ற இடங்களுக்கு போய் நீ ஓடுதளங்களை வைத்துக்கொள். இந்த நிலங்களை எடுக்க விடாதே. சேலம் 8 வழி பாதையை முறியடித்து அந்த திட்டத்தை தோற்கடித்தது போல பரந்தூர் திட்டத்தை உங்களால் தோற்கடிக்க முடியும் என்றால் மக்கள் இந்த அரசையும் உங்களால் தோற்கடிக்க முடியும் என்று நம்புவார்கள். வெறும் பேச்செல்லாம் பேசிட்டு போனால் அது யார் வேண்டுமானாலும் பேசலாம். இது யார் பேசவில்லை, என்னிலிருந்து நீங்கள் வரை எல்லாரும் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். அதனால் பரந்தூர் மக்களுக்கு ஒரு நன்மை ஏற்படாது. 15 பேருக்கு அவன் பணம் கொடுக்க தொடங்கி விட்டான். இப்பொழுது நீங்கள் களத்தில் இறங்க வேண்டும். மொத்தம் 28 கிராமங்கள், 4000 ஏக்கர் நிலம், 80 ஏரிகள், பல கிராம மக்களினுடைய வீடுகள். நீ தருகின்ற பணம் இன்னொரு வீடு கட்ட போதுமா? இன்னொரு நிலத்தை வாங்கினாலும் அது நஞ்ச நிலமாக்க போதுமா? அதற்கு ஏரிகளை உண்டாக்க போதுமா? என்ன நீ தந்து விடுவாய் என்று கேட்கிறேன். 1க்கு 4 தருகிறேன் என்று சொன்னாலும் இது நஞ்ச நிலத்தினுடைய விலை என்ன, அதை உருவாக்குவதற்கான பாடு என்ன, ஏரிகள் அமையுமா? 1000 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட நஞ்ச நிலங்களை அழிப்பதற்கு முயல்கிறாய். அறிவில்லாமல் உனக்கு சுற்றி நீ இடங்களை வாங்கி வைத்து கொண்டு உனக்கு அது ரியல் எஸ்டேட் மண். நீ பேசுகிறாயே மண்ணை காப்போம், மொழியை காப்போம், மானத்தை காப்போம் என்று. மண்ணை நீ எங்கே காத்தாய்? பரந்தூர் மக்களுடைய மண். அவர்கள் சித்தூருக்கு போய் வாழ்வதற்கு முயலுகிறார்கள். சந்திரபாபுவிடம் பேரம் பேசுகிறார்கள். நாங்களெல்லாம் ஒன்றாக வருகிறோம், எங்களுக்கு 4-2 கிராமங்களை புதிதாக உருவாக்கி கொள்வதற்கு நீங்கள் எங்களுக்கு ஏற்பாடு செய்து தாருங்கள் சித்தூருக்கு பக்கத்திலே என்று போய் பேசுகிறார்கள். இவர்கள் என்றைக்கு இந்த நிலத்தை எடுத்துக்கொள்கிறார்களோ அப்பொழுது ஏதோ கொடுக்குற பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் சித்தூருக்கு போய்விடுவார்கள். இன்னொரு நஞ்ச நிலத்தை உண்டாக்க முடியாது, இது போன்ற ஒரு வீடு கட்டி கொள்ள முடியாது, இது போன்ற ஏரியை உண்டாக்க முடியாது. இந்த மண்ணின் மக்களை இந்த மண்ணை விட்டு வேற்று மண்ணுக்கு ஓடச் செய்கின்ற நீ மண்ணுக்குரியவனா என்று கேட்கிறேன் நான். இந்த மண்ணுக்குரிய தமிழ் மக்களை இந்த மண்ணை விட்டு ஆந்திர மண்ணுக்கு போய் நாடோடிகளைப் போல வாழுகின்ற நிலையை ஏற்படுத்துகின்ற நீ இந்த மண்ணை காக்க பிறந்தவனா? உனக்கு இந்த மண் ரியல் எஸ்டேட் மண் என்று சொல்கிறேன். அவனுக்குத்தான் இந்த மண் தாய்மண். உனக்கு இது ரியல் எஸ்டேட் மண். உன்னை முதலில் ஆட்சியிலிருந்து அகற்றாவிட்டால் இந்த நாட்டுக்கு மிக கேடான ஆட்சி நீ. இந்த நாட்டில் பிறந்தவன், இந்த நாட்டினுடைய விவசாயி இந்த மண்ணில் வாழக்கூடாது என்று அவன் வேற்று நாட்டுக்கு போகின்ற அளவுக்கு மனம் வெந்து போய் விடுவானே. ஆனால் அது உன்னுடைய ஆட்சியில் ஏற்படுமானால் இந்த ஒரு காரணம் போதும் உன்னை ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு. நீ இந்த மண்ணை காக்க பிறந்தவன் இல்லை, நீ ரியல் எஸ்டேட் பண்ணுவதற்காக பிறந்தவன். உனக்கு தமிழ்நாட்டினுடைய மண் ரியல் எஸ்டேட் மண், மக்களுக்கு இந்த மண் தாய்மண். இந்த காரியத்திலே ஊன்றி நின்று விஜய் இதையெல்லாம் பேசி ஒருவரும் பணம் வாங்காதீர்கள், இழப்பீடு பெறாதீர்கள். இந்த நிலம் நம்மை விட்டு போகாது. ஒரு காலத்திலும் நம் மீது தான் இந்த விமானங்களை ஓட்ட முடியும், நம்முடைய சடலங்களின் மீது தான் இந்த விமானத்தை ஓட்ட முடியும் என்று இந்த மக்களுக்கு சொல்லுங்கள். நான் பேசினால் அவர்களுக்கு கேட்காதே, இல்லாவிட்டால் நான் பேசுவேனே. நீ பேசு, அதில் வெற்றி பெறு. இந்த அரசை புறங்காணத்தக்க வல்லமை உனக்கு இருப்பதாக மக்கள் அப்பொழுதுதான் நம்புவார்கள். வெறும் பேச்சு போவது, 2 லட்ச ரூபா அவனுக்கு கொடுப்பது, செத்து போனவனுக்கு பிறகு அவனை கேதம் கேட்பது, பிறகு தட்டி கொடுத்து விட்டு வருவது என்ற அரசியலெல்லாம் ரொம்ப பழைய காலத்து அரசியல். இது எடுபடாது. நீ களத்தில் நின்று மக்களுடைய உரிமையை மீட்டுக் கொடு. ஒன்றும் இல்லாமல் என் பின்னால் எவ்வளவு கூட்டம் வருகிறது பார்த்தீர்களா என்று கேட்டால் அடுத்த நாளே திமுககாரன் நயன்தாராவை கொண்டு வந்து பெரும்பணம் கொடுத்து பெரிய கூட்டத்தை திரட்டி இது ஒரு கூட்டம் அது ஒரு கூட்டம் என்று ஆக்கி சமநிலைப்படுத்தி விடுவான். கடைசியில் விஜயையும் நயன்தாராவை ஒன்றாக்கிட்டீங்களா? இல்லை, எல்லாரும் ஒன்று தான். அந்த அரசியல் தலைவனாக அவர் ஆக வேண்டும். நயன்தாராவும் ஆகலாம், ஆகக்கூடாது என்று இருக்கிறதா என்ன? அதை எப்படி சொல்ல அது என்ன? அதெல்லாம் கண்டிப்பாக ஆகலாம். நான் என்ன சொல்கிறேன், யார் வேண்டுமானாலும் ஆகுங்கள், அதற்குரிய களத்தில் நில்லுங்கள், அதற்கு உகந்த விதத்தில் போராடுங்கள். மக்கள் நலனுக்காக உள்ளவர்கள் நாங்கள்.
ஆட்சி வருவது நாளைக்கு, வராவிட்டாலும் ஒன்றும் குற்றமில்லை. எதிர்க்கட்சி அரசியலும் தொண்டு அரசியல் தான். ஒரு அரசியலில் ஆளுங்கட்சி மட்டுமே அரசியல் இல்லை, எதிர்க்கட்சிக்கு ஈக்குவல் பவர் இருக்கிறது. நீ என்ன நெருக்கடி கொடுக்குறாயோ அதுக்கேற்ப தான் நான் ஆள முடியும். உன்னிடம் சக்தி இல்லை, நீ ஒன்றும் இல்லாதவனாக இருந்தால் அவன் போக்குப்படி ஆழ்வான். அந்த நிலைமை தான் இங்கே இருக்கா இப்போ தமிழ்நாட்டில்? அந்த நிலைமை தான் இருப்பதை மாற்று. நீ ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் அரசாங்கத்தை அசைக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு ஒரு இயக்கத்தின் மூலமாக வராத போது, அதை செய்து காட்ட நீ முன்வராத போது, வெறும் கூட்டம் உனக்கு 10% 12% ஓய்ந்துவிடும். மீண்டும் நீ கோடம்பாக்கத்துக்கு போகும் நிலைமை தான் ஏற்படும் என்று நான் சொல்லுவேன். சரி, இது ஒரு அறிவுரையாகவும் ஆலோசனையாகவும் அவர்கள் காதில் ஒலிக்கட்டும். ஆமாம், ஆலோசனை தான். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. இதுவரை தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு, அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். BSc, MSc and போஸ்ட் பேசிக் BSc. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.